ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் தொக்கு ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய டிப்ஸ் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹெவி பாட்டம் கடாயாக எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம வதக்கும் போது அடி பிடிக்காமல் வரும். நம்ம தொக்கு செய்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம லைட்டான கடாயை எடுத்துக்கிட்டு அதனால் ஹெவி பாட்டம் கடாயை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சும்மா ஒரே ஒரு காஞ்ச மிளகா இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரலாம் நம்ம வதக்கி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக தான் செய்யணும். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் இல்லை லீவ் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பழுத்த நாட்டு தக்காளியாக இருந்தால் புளிப்பு நமக்கு கொஞ்சம் தரும். அதனால் பழுத்த நாட்டு தக்காளியாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா குழையிற அளவுக்கு நம்ம தக்காளி நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதான் வெங்காயம் தக்காளியுமே நல்லா மர்ஜ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டியை விட்டு லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணணும். வெண்டைக்காய் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த குழகுழப்பு தன்மை வரும். அந்த தன்மை எப்படி போடணுன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே டைமில் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அந்த குழகுழப்பு தன்மை போகும். இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அந்த குழன்னு வரும். இந்த ப்ராசஸ் தான் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால் நல்லா நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பிரட்டி விடும்போது என்ன ஆகும்னா அந்த குழகுழப்பு தன்மை போயிடும். அது கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். பிசுபிசுப்பு தன்மைலாம் போனது இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வேணும்னா லைட்டாக தெளித்து விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இல்லைன்னா அந்த வெண்டைக்காய் ரொம்ப குழன்னு ஆகிடும். ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதனால் தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸில் நான் இந்த மாதிரி வதக்கி விட்டேன். ஸோ தட் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா பிரியாமல் நல்லா முழுசாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஒரு மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு இந்த ஒரு காரசாரமான இந்த கிரேவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then it's பூஜா. எல்லோரும் டேக் கேர் அண்ட் பை.